ஹை ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வனவிலங்குகள் வந்து பயிர்களையும் நிலங்களையும் பாதுகாக்கிறதுக்காக சோலார் வேலி அமைச்சிருப்போம். இந்த சோலார் வேலியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலங்களில் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. மழைக்காலங்கள் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய கிரவுண்ட் எர்த்து அந்த பில்லர் மூலமாக கிடைக்கும்போது நம்ம இன்சுலேஷன் பாக்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய எர்த்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது இது போல் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு டவுன் ஆகும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பாயிண்ட் இருக்கணும், நமக்கு வந்து 6 பாயிண்ட் தான் இருக்குது. 7ஆவது பாயிண்ட் வந்து நமக்கு விட்டு தான் அடிக்கி. அப்படிங்கும்போது இதன் மூலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே உள்ள பேட்டரியில் லோ பேட்டரிக்கான அதோட இதுவும் நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இது எப்படி சரி செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு சோலார் வேலி எடுத்துக்கிட்டோம்னா 10 லைன் கொடுக்குறோம்னா 10 லைனில் 9 எண்ணத்துக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா ஃபென்ஸ் பவர் கொடுப்போம். மற்றபடி அடியில் உள்ள ஒன்றுக்கு மட்டும் எர்த்து கொடுப்போம். எர்த்து கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மழைக்காலங்களில் எர்த்து வந்து கிரவுண்ட் எர்த்தும் இந்த எர்த்தும் ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்போ பார்த்த மாதிரி அடிக்கடி ஸ்பார்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் இன்ஸ்டலேஷன் டேப் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி சரியாயிட்டால் அது கண்ட்ரோல் ஆகிரும். சம்டைம்ஸ் அது கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இது போல் இன்ஸ்டலேஷன் பாக்ஸில் ஃபென்ஸு எர்த்து அப்படின்னு ரெண்டெண்ணம் இருக்கும். நம்ம ஃபென்ஸ் வந்து மெயினாக போக வேண்டிய விஷயம். எர்த்து வந்து தேவைப்பட்டால் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா காட்டுப்பன்னி, மான் போன்ற விலங்குகளுக்கு வந்து காலில் குழம்புகள் இருக்கும். அப்படிங்கும்போது அது பயிர்களுக்குள்ளே லைனுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா ஒரு எர்த்து அதுக்கு மேலே உள்ள ஃபென்ஸில்